சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுறை வடிவுடையம்மன் கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீபத்தையொட்டி மூலவருக்கு அணிவிக்கப்பட்டிருக்கும் கவச்சம் 3 நாட்கள் திறக்கப்பட்டு புனுகு, சாம்பிராணி, தைலாபிஷேகம் நடக்கும். ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் இந்த அதிசய வைபவத்தை காண சென்னை மட்டுமின்றி மற்ற மாவட்டங்களிலிருந்தும் லட்சக்கணக்கானோர் குவிவர். இங்குள்ள இறைவனின் திருப்பெயர் ஆதிபுரீஸ்வரர், புற்றிடங்கொண்டார், படம்பக்கநாதர், எழுத்தறியும் பெருமாள், தியாகேஷர், ஆனந்த தியாகர் என்பனவாம். இறைவியார் திருப்பெயர் திரிபுர சுந்தரி, வடிவுடையம்மை, வடிவுடை மாணிக்கம் முதலியன. இத்தலத்தை வழிபட்டோர் சம்பந்தர், அப்பர், சுந்தரர், கபிலதேவ நாயனார், பரணதேவ நாயனார், பட்டினத்து பிள்ளையார், நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழார், ஐயடிகள் காடவர்கோன், முச்சுக்குந்தன், பிரம்மன், திருமால், நந்திதேவர், சந்திரன், வால்மீகி முனிவர், 77 நட்சத்திரங்கள் முதலியோர். இத்திருத்தலத்தின் ஸ்தல புராணமானது முன்னொரு காலத்தில் பூமியில் பிரளயம் ஏற்பட்டது. பிரளயத்திற்கு பின் புதிய உலகம் படைக்க பிரம்மா வழிபட்ட போது சிவபெருமான் தன் சக்தியால் வெப்பம் உண்டாக்கி அந்த வெப்பத்தால் பிரளய நீரை ஒற்றி எடுத்தார். அந்த வெப்ப கோள வடிவத்திலிருந்து ஒரு மகிழ மரத்தடியில் சிவலிங்கம் சுயம்புவாக தோன்றியது. பிரளயத்திற்கு பின் தோன்றிய முதல் சுயம்பு சிவலிங்கம் ஆனதால் இத்தல இறைவன் ஆதிபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். உபமன்யு முனிவரிடத்து சிவ தீட்சை பெற்று தம்மை வழிபட்ட வாசுகியை தன் திருமேனியில் இறைவன் ஐக்கியம் செய்து கொண்டமையால் படம்பக்கநாதர் என்ற திருநாமத்தையும் பெற்றார். அப்பாம்பின் வடிவத்தை, அதாவது சுவட்டை, இறைவன் திருமேனியில் இன்றும் காணலாம். ஒரு காலத்தில் திருத்தலங்கள் உட்பட எல்லா ஊர்களுக்கும் இறை, அதாவது வரி விதித்து அரசன் சுற்றோலை அனுப்பிய பொழுது அரசனுக்கும் ஓலை நாயகத்திற்கும் தெரியாதபடி இறைவன் அருளால் ஓலையில் வரி பிளந்து இவ்வானை ஒற்றியூர் நீங்களாக கொள்க என்று அவ்வோலையில் எழுதப்பட்டிருந்ததை வியந்து அவ்வூருக்கு ஒற்றியூர், அதாவது விலக்கு அளிக்கப்பட்ட ஊர் என்றும் இறைவனுக்கு எழுத்தறியும் பெருமான் என்றும் பெயராயிற்று. இச்செய்தி பெரிய புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. 27 நட்சத்திரங்கள் இங்கு சிவபெருமானை வழிபட்ட 27 நட்சத்திர லிங்கங்கள் உள்ளன. நந்தி தேவருக்காக சிவபெருமான் பத்ம தாண்டவம் ஆடிய தலம் இது. திருவொற்றியூரில் வசித்த ஏலேல சிங்கர் என்பவர் மன்னனுக்கு கொடுப்பதற்காக மாணிக்க நகைகள் வைத்திருந்தார். அச்சமயம் காசியிலிருந்து வந்த சிவபக்தர்கள் 2 அந்த மாணிக்கத்தை கொடுத்து விட்டார். மன்னன் ஏலேல சிங்கரிடம் மாணிக்கம் கேட்டபோது அவர் செய்வதறியாது திகைத்தார். அப்போது சிவபெருமானே அவருக்கு மாணிக்கம் தந்து அருள் செய்தார். எனவே இவர் மாணிக்க தியாகர் என்று அழைக்கப்படுகிறார். சுந்தரர் சங்கிலியாரை திருமணம் செய்து கொண்டு இத்தல மரமான மகிழ மரத்தின் முன்னால் நான் உன்னை பிரியேன் என்று சங்கிலியாரிடம் சத்தியம் செய்து இத்தல எல்லையை தாண்டியதும் தன் கண் பார்வையை இழந்தார். பட்டினத்து பெருமானுக்கும் பேய் கரும்பு இனித்த இடம் இது ஆகும். ஆதலின் தனக்குரிய இடம் இதுவே என்று முடிவு செய்து கடற்கரையை ஒட்டிய இவர் கோயில் உள்ள இவ்விடத்தில் சமாதியானார் என்பது வரலாறு. இக்கோயில் மூலவர் சுயம்பு, நாக வடிவில் அமைந்துள்ள சிவலிங்க திருமேனி, சிவலிங்கமும் ஆவுடையாரும் சதுர வடிவில் அமைந்துள்ளது. சதுர வடிவமான கவச்சம் சுவாமிக்கு சார்த்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளில் மட்டும் இக்கவச்சம் அகற்றப்பட்டு புனுகு சட்டம், ஜவ்வாது, சாம்பிராணி தைலம் ஆகியவை மட்டுமே சார்த்தப்படுகிறது. இந்நாள் முதலாக 3 நாட்களுக்கு மட்டுமே சுவாமி கவச்சமில்லாது இருப்பார். மீண்டும் சார்த்தப்பட்டு ஆண்டு முழுவதும் சுவாமி கவச்சத்துடனேயே காட்சி அளிக்கின்றார். அபிஷேகங்கள் அனைத்தும் ஆவுடையாருக்கே நடைபெறுகிறது. திருவொற்றியூர் வடிவுடை நாயகி, மேலூர் திருவுடை நாயகி, திருமுல்லைவாயில் கொடியிடை நாயகி ஆகிய 3 திருக்கோயிலில் தொடர்போடு பௌர்ணமி அன்று மக்கள் வழிபடுகிறார்கள்.